முடிவு அந்த கோடியில் தான் முடிகிறது. வேற எந்த கோடியும் நம்ம கூட வராது வராது. அதுக்கு இடையில காசு, பணம், சொத்து, பத்து, பொண்ணு. ஆனா வயசுல பருவத்துல கல்யாணம் முடிக்கிறேன் கவண்டனாலே 35 வருஷம் 36 வருஷம் பையன் செட்டில் ஆகுது. எப்ப செட்டுப்பல் வைக்கிற வயசு செட்டில் ஆகுறதுன்னா என்ன? நடுவர் அவர்களே, செட்டில்மெண்ட் என்ன தெரியுமா? என்ன செட்டில்மெண்ட்? இப்ப செல்லாண்டியம்மன் கொண்டாந்து அங்க வச்சிருக்கிறோம். ஆமா, கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு 10 வருஷம் இருக்குமா 8 வருஷம் இருக்குமா? 12 வருஷம் ஆச்சு. 12 ஐயா சொல்றேன். 12 வருஷத்துல என்னைக்காவது அந்த செல்லாண்டியம்மன் எந்திரிச்சு வெளியே வந்திருக்கிறாளா? இல்ல. நம்ம வீட்டு நோம்பிக்கு வந்துக்கிறாளா? அவளை பார்த்தோம் நம்ம. ஆமா, ஒரே நாள் நம்ம வீட்டு வாசல் வந்து சுப்பிரமணி நான் செல்லாடி வந்துக்கிறவர்களை காப்பி கொண்டா கேட்டுக்கிறாளா? முன்னாள் இருக்கிறது விநாயகர் கோயில் தானே, புள்ளார் கோயில். புள்ளா கோயில். இந்த புள்ளாரு தொப்பை வச்சுட்டு சொட்டு இருக்குல்ல அவனுக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாந்து குளக்கட்டையா போட்டு இடிக்கிறோம்ல, அளவுக்கு இல்ல அவருக்கு. ஒரு நாளைக்கு நாள் வெளியே வந்துட்டு குமாரு அந்த வாழைப்பழம் ஒரு சீப் கொண்டாடா உடைச்சிட்டு தேங்காய் நீயே எடுத்துட்டு போயிடுற. வச்சா தானே கொஞ்ச நேரம் அதை திங்கலாம். பாக்குற நல்ல சைஸ் தேங்காய வாங்கி உடைச்சு சட்னிக்கு ஆகும்னு கொண்டுட்டு போயிடுற. கேட்டுக்குதா? இதுக்கு பெயர் தான் செட்டில்மெண்ட். இந்த வேப்ப மரம் நெட்டோம், நெட்னா தொட்டிக்குதான் இருக்குது, எங்கேயும் போகல. இது செட்டில்மெண்ட். அப்ப மனுஷனுக்கு எது செட்டில்மெண்ட்? எது 6 அடிக்குள்ள கொண்டு போய் போட்டு மண்ணை போட்டு மூடி மேல வேலிமுள்ள வச்சு கல்ல வச்சுட்டு வர மாட்டீங்களா? அதுதான் மனுஷனுக்கு செட்டில்மெண்ட். அப்ப தொடங்குற இடம் இல்ல செட்டில்மெண்ட், தொடங்குற இடம் தான் செட்டில்மெண்ட். அப்படி போட. அப்ப நீ எப்ப செட்டில் ஆகுவேன்? சுடுகாட்டுக்குள்ள போயிட்டு செட்டில் ஆகுவேன். அல்ல, தயவு செய்து சொல்றனுங்க, பொண்ணு பார்த்து பொண்ணு கொடுக்கும் போது கவண்டச்சாரியில நாளுக்கு நாள் குழந்தை பிறக்கிறது கம்மியாயிட்டு வருது. இல்ல அப்படியே இருந்தாலும் ஒத்த புள்ளையா 2 பெத்த 8 புள்ள 10 புள்ள பெத்த கவண்ட மூட்டை ஒத்த புள்ள. உங்க அப்பா இருக்கு எத்தனை புள்ள? 14 புள்ள. என்னையா சொல்ற? என்ன வேலை? அந்த வேலைதான் வேலை, கலெக்டர் வேலை. உங்க அப்பா அதே வேலையா தான். நான் கேட்டேன், ஏன் கிழவனுக்கு 14 புள்ளிடா, உங்க பெரியப்பாருக்கு 13 புள்ளிடா. அவனை தாண்டி காட்டணும் வைராக்கியத்தை. வைராக்கியத்தை எதுல வச்சிருக்காரு பாருங்க, கைதட்டுங்க. மஞ்சள் வச்சுக்கிறேன். அப்பெல்லாம் அப்படி இருந்தாங்க. வஞ்சகம் இல்ல, சின்ன சோத்துல வஞ்சகம் இல்ல. எந்த வஞ்சுண்டா? கம்பு ராய் குதிரவாழை தேட சாம காட்டுல வளைச்சது. ராய்க்கல்ல களி கலரி நல்ல கள்ளக்கொட்டை சட்னி ஆடி தொட்டு தொட்டு குடு 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 குடுக்குற நல்ல கிளவி சொல்ல சொல்லையே திங்கிற சுகம் வருது. கைதட்டுங்க. அதுதான் என் கிராமத்து மண்ணு. அன்னைக்கு எல்லாம் கம்பு குத்துறாங்க, ராய் நெரிச்சாங்க, சோளம் குத்துறாங்க. இன்னைக்கு புருஷனுக்கா போட்டு குத்துறாங்க. வெள்ள வேட்டிக்காட்டு அரிசி அரிசிக்கிட்டு வா. உங்க ஊட்டமா நல்ல குத்துவே கூட்டாமா. கம்பு குத்திட்டாலு தங்கச்சிக்கு என்ன நல்லா சமைக்குமே. நல்லா சமைச்சுட்டா. இது முடிக்கிட்டு என்ன அப்படிதான் வரேன். நீ இறங்குற மாதிரி இன்னைக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை இப்படியே இருக்கப்படாது. விவசாயிகளுக்கும் தனி சட்டம் வரணும்னு அன்னைக்கு எழுதினா பட்டுக்கோட்டை. அரசியலை தாண்டி இந்த வார்த்தையை சொல்றேன். சொல்லுங்க. எம்ஜிஆர் நாடோடி மன்னன் ஒரு படம் எடுத்தார். நாடோடி மன்னன். அந்த படம் எடுக்கும் போது இருக்கிற சொத்து பத்த பூரா வித்து போட்டுதான் படம் எடுத்தார். உண்மை. இங்க பல பெரியவங்களுக்கு தெரியாது, எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு பொருளாதார நலிவின் போது எடுத்த திரைப்படம் தான் நாடோடி மன்னன். நாடோடி மன்னன். அதுல 3-4 பாட்டு இந்த ஆளுக்கு மனசுக்கு பிடிக்கல. எப்படியாவது ஒரு பாட்டு ஜெயிக்கிற மாதிரி பாட்டு வேணும்னு யோசனை பண்ணி பார்த்துட்டு கண்ணதாசன் கேட்டாரு. கண்ணதாசன் பாட்டு பிடிக்கல, மருதகாசி பாட்டு பிடிக்கல. பக்கத்துல இருந்த பியோர்த்த சொன்னேன், ஐயா பட்டுக்கோட்டைன்னு ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு பாட்டு பாப்போம் கல்யாண சுந்தரத்துக்கிட்ட. அவர் கேட்கும் போது பிஏ கேட்கிற, அப்படி எம்ஜிஆர் கேட்கிறாரு ஒரு பாட்டு கொடுங்க. அதுக்குன்னு எழுதல. அப்ப அவர் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார், ஜனசக்தி. அதுக்கு இந்த கூலிக்கார விவசாய பயிலுக்கெல்லாம் ஒரு பாட்டு எழுதிருக்கிற, இது ஆகுமான்னு பாரு கையில கொடுத்தாரு. ஒரு சீட்டை கொடுத்து இது ஆகுமா பாரு வாங்கி எம்ஜிஆர் படிச்சு பார்த்து போட்டு சொன்னாராம், கல்யாணம் நான் ஜெயிச்சுட்டேன் நானாராம். இவரு கேட்டிருக்காரு, ஏன் நாடோடி மன்னன் படத்துக்கு பேர் வச்சீங்க? பாரு எம்ஜிஆர் கேட்கிற கேள்வி அது. அவர் சொல்லிக்கிறாரு, எம்ஜிஆர் எங்கிட்ட இருக்கிற சொத்தை பூரா இந்த படத்துல போட்டேன். இந்த படம் ஓடிட்டா நான் மன்னன், இந்த படம் ஓடலின்னா நான் நாடோடி. அதனாலதான் இந்த படத்துக்கு நாடோடி மன்னனே பேர் வச்சோம்னா. உண்மையிலுமே அதுல ஒரு அற்புதமான பாட்டுங்க. சும்மா அப்படி பகுத்தறிவு சிந்தனைகளை பக்குவமாக எடுத்து சொன்ன பாடல்கள் என்றைக்குமே பழைய பாடல்கள் தான் என்று சொல்லி சபாஷ்
நடுவர் அவர்களே, 1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ணா சொர்க்கம் இல்லை, 10,000 பேருக்கு சோறு போட்டா சொர்க்கம் இல்லை, ₹1,00,00,000 கொண்டு போய் கோயில காணிக்க போட்டா சொர்க்கம் இல்லை. இந்த காலத்துல பொட்டாட்டி வச்சு கேட்காம பெத்த தாய் தாப்படுங்க அவராரு சோறு போடுங்க. உங்க மாமனா மாமியால் நீங்க நல்லா பாத்துட்டீங்கன்னா நாளைக்கு உங்க ஒன்னும் பொண்டாட்டி யார் உங்க நங்கையாக்காரி உங்க ஒப்பனாயால் நல்லா பாத்துக்குவா. இன்னைக்கு உங்க மாமியாளுக்கு ஒரு டம்ளர் சுடு தண்ணினால வச்சு கொடுத்தாத்த நாளைக்கு உங்க நொங்கையாக்காரி உங்க ஆயாளுக்கு ஒரு பச்சை தண்ணினாலும் கொடுப்பாங்க. நல்ல ஏன் உடைச்ச மரம் மூளையில இடிச்ச ஒண்ணு வாசல். சபாஷ். நாம உடைச்ச மரம் எங்குமோ திரும்பி நம்மளத்தான் முடைக்கி. ஆகினாலே ஆறுக்கு பயக்கலினால அந்த மாறிக்கு பயந்து வாழுங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுப்பாங்க. நான் சொல்லுவேன் விட்டு கொடுத்து வாழ வேண்டாம், ஆறுமே விட்டு கொடுக்காம வாழுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புருஷனை பொண்டாட்டி விட்டு கொடுக்காதீங்க, பொண்டாட்டி புருஷன் விட்டு கொடுக்காதீங்க, குடும்பத்தை விட்டு கொடுக்காத வாழுங்க. இன்னொருக்கா வந்து நாம பேர்பட்ட ஊர்ல நீ சச்சிவாலத்துல வந்து பிறந்திருக்கிற இந்த ஜென்மத்துல 4 ஜென்மம் பிறக்க போறோமா? பங்கு பங்காளி சண்டை போட்டிருப்பீங்க, 6 வருஷமா பேசாது இருந்திருப்பீங்க, எல்லா பகையும் இன்னையோடு மறந்துருங்க. அந்த ஆத்தா கோயில போய் நின்று ஒரு வேப்பத்தலை கிள்ளி கையில 2 பேரும் கையை மாத்திட்டு வாடா மாப்பிள வாடா மச்சான் போங்க ஐயா, கரும சொத்தன்னையா சொத்து, செத்து போயிட்டு அண்ணாக்கு அவரு கூட இல்லை என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றியை பாராட்டி நன்றிங்க, வணக்கம். நல்ல கைதட்டல் கொடுங்க. பத்தாது உண்மையிலுமே ஒரு 45 நிமிடத்துக்கு மேல உழைத்த அன்பு தம்பி மஞ்சுநாதனுக்கு உண்மையிலுமே சக்தி பாளையத்தில் ஒரு தன் சக்தியை காட்டிய உனக்கு உண்மையிலுமே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். என தம்பி பழைய பாடலுக்கு பேசிய பல நாள் ஆச்சு, இன்னைக்கு பேசியிருக்காரு. நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை மீண்டும் இந்த மன்றம் உங்கள் கைதட்டலோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஒரு வார்த்தை சொன்னாரு, அதை மட்டும் சொல்லிட்டு தம்பியை உடனடியே வேகம் குறையாம இருக்கிற ஒரு வார்த்தை சொன்னார். யாருக்காவது மனச்சங்கடங்கள் இருக்கு, மனச்சங்கடங்கள் இருக்கும், பெரியவங்க நிறைய பேர் இருக்கறனால சொல்றேன். எம்ஜிஆர் அவர்களை பத்தி சொன்னா சிவாஜி கணேசனை பத்தியும் சொல்லணும்ல இந்த மேடையில, அதனால நான் சொல்றேன். அதே எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முறை சொன்னாரு, நாமெல்லாம் நடிப்பதற்காக, உண்மையிலுமே சொல்றோம், மனிதனாக பிறந்து விட்டோம் என்பதற்காக நாம் எல்லோரும் நடித்துக் கொண்டிருக்கிறோம். நடிப்பதற்காகவே பிறவி எடுத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு பேர் சொன்னார். பாபுன்னு ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்துல அந்த பிள்ளை ஒரு காட்சி வருங்க, அதை மட்டும் சொல்லிடுறேன், பெரியவங்க பார்த்திருப்பீங்க. சொத்தை பிரிச்சு கொடு, நீ எல்லாம் கூட பிறந்த அண்ணனா அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்துல பிராது கொடுத்துருவாரு அண்ணன். அந்த தம்பி அண்ணன் சிவாஜி தம்பி நிப்பாரு, பஞ்சாயத்துல கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டுருவாருங்க. 4 பேருக்கு மத்தியில வீட்டுக்கு தலை குனிஞ்சு வருவாரு சிவாஜி. அப்ப அம்மா கேட்பாங்க, என்ன தம்பி ரொம்ப திட்டானா அப்படிங்கும் போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு, விடாத்தா, இன்னொரு பிறவியிலயா உன் வயித்துல 2 பேரும் பிறக்க போறோம், நம்ம தம்பி தானே திட்டினதுன்னு சொல்லுவாரு பாருங்க. அந்த பாபுங்கிற படத்துக்காக வாலிங்கிற கவிஞன் ஒரு பாட்டு கொடுத்தான் பாருங்க. நான் ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன், நடுவரா கேட்கல, உங்க வீட்டு பிள்ளையா, யாருடைய புன்னகைக்கும் நாம் காரணமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, யாருடைய கண்ணீருக்கும் வாழ்நாளில் நாம் காரணமாக இருந்து விடாமல் வாழ்வதே அந்த ஆத்தாளுக்கு பிரியமான வாழ்க்கை என்பதை சொல்லி, என்ன பழைய பாட்டு எல்லாம் நிப்பாட்டு, எங்க புது பாட்டு தான் என்னைக்குமே டேஸ்ட்ங்கிற மாதிரி புதிய பாடல்களுக்காக இனிய ஆசிரியர் புதுக்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கிற என் அன்பு சகோதரன் கவிஞர் நல்ல ஆசிரியர் ராஜ ஜெய்சங்கர் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு, இவர் ஒரு 20 நிமிஷம், அவங்க ஒரு 20 நிமிஷம், அவங்க ஒரு 20 நிமிஷம், 1 மணி நேரத்துல நிகழ்ச்சியை சிறப்பா முடிக்க இருக்கிறோம். கடகடாட்டு நல்ல நகைச்சுவை, நல்ல அந்த அம்மா எல்லாம் பேசுறத விட்டுறாதீங்க தயவு செய்து. அப்படி ஒரு பேச்சு, இந்த அம்மாவுடைய பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. நானே இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கேன் இன்னைக்கு இந்த அம்மாவோட பாட்டு. இன்னைக்கு மூக்கு காது வாயு எல்லாம் சப்த நாடிலையும் பாட்டு பாருங்க இன்னைக்கு பழனி அம்மா. இருமா நடுவர் அவர்களே, என்னப்பா என்னுடைய உண்மையிலுமே அவன் பாடி கூட பாடி எனக்கு வாயில்ல உண்மையிலுமே குடல் மேல வந்துட்டு போதியா. நடுவர் அவர்களே, என்னோட நீண்ட கால ஆசை வந்து மஞ்சுநாதன் அண்ணன் பேசின பிறகு உடனே பேசணும், சரி, அவரை எதிர்த்து பேசணும், அதை மஞ்சுநாதன் மேல உட்காந்து கேட்கணும், நீண்ட கால கனவு. சரி, ஆனா இன்னைக்கு அது நடக்காம போச்சு. சந்தர்ப்பம் எனக்கு தெரியும், அவன் என்ன சூழல்ல வந்தான்னு எனக்கு தெரியும். பொது மேடையில சொல்லக்கூடாதுங்கிறக்காக சொல்றேன். எனக்கு தகவல் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, அவங்களுடைய பாட்டி ரொம்ப உடல் நலம் குறையாம இருக்காங்க.
கொஞ்சம் எப்படி சூழ்நிலைன்னு தெரியல. வீட்டில இருந்து ஒரு 20 போன் வந்துருச்சு. இருந்தாலும் மேடைக்குன்னு தேதி கொடுத்துட்டா உசுரே போனாலும் வராம இருக்க கூடாதுங்கிற அந்த உணர்வுக்காக மஞ்சுநாதன் வந்திருக்காரு. உடனடியாக வழி அனுப்ப வேண்டியது நம்முடைய கடமை. அதுக்காக தான் போயிருக்காரு. அந்த ஆத்தாட்ட நானும் வேண்டுதல் வச்சிருக்கேன். அந்த பாட்டி அவங்க எல்லாருக்குமான அந்த பெரியவங்க தாயா இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நீண்ட ஆயுளோட வாழணும்னு நம்மளும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அதனாலதான் தம்பி போயிருக்காரு. நீங்க பேசு. ஆனா எப்படி பேசுறாரு, என்ன பாடுறாரு, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. பேசின பிறகு இல்ல, மஞ்சுநாதன் பேசின பிறகு நம்ம பேசுறது ரொம்ப கஷ்டம் தான். அதனாலதானே நானே பேசுறது இல்லை. அதனால நீங்க பேசுறது இல்லை. இருந்தாலும் நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன். ஓகேவா? நீ பேசு. பேசினாதான் பேமெண்ட். அந்த மகாசக்தி மாரியம்மனை வணங்கி சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் இனிதே அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற பட்டி மாமண்டத்தின் நடுவர் பெருந்தகை ஆழமான இலக்கியம் அத்தனை நகைச்சுவை தேவையான உலகில் தெரிந்து கொள்ள வேண்டிய புராணம் இப்படி எதை கேட்டாலும் தருகின்ற இலக்கிய பூக்குழாய் வளம் வருகின்ற நடுவர் பெருந்தகைவர்களே. என்னையாப்பா? ஆமா, தமிழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் பெருமக்களே, நெஞ்சம் நிறைந்த இசைக்கலைஞர்களே, நல்ல இரவிலும் நல்ல தமிழுக்காக கண் விழித்து காத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு பிரியமான என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி வணக்கம். அம்மால எவ்வளவு அழகா கை தட்டுறாங்க. இதே மாதிரி நடுவர் நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? ஏன் இவ்வளவு வேகமா அகட்டுறேன்? என்ன விட 2 இன்ச்சு வேகமா வளர்ந்துட்டேன்னா நடுவரை மாட்டுவியா? சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? என்றும் நினைத்தாலே இனிக்கும் திரை இசை பாடல்கள் பழைய பாடல்களா புதிய பாடல்களா? இரியா, 1000 நல்ல கருத்து சொல்லு. அது என்ன நாக்கு முக்கு? அது என்ன நடுவர்களே? ஒரு மனிதன் அடிக்கின்ற பொழுது நாக்கு தான் ஒரு மனுஷனை பார்த்தா தப்பா பேசும். சரி. மூக்கு தான் தப்பான வாசனை நுகரும். இது 2 தான் சமூகத்தில மோசத்தை உண்டு பண்ணுறத நல்ல சிந்தனை சொன்ன பாட்டு எங்க பாட்டுங்க? நல்லா சமாளிக்கிறீங்க. நாக்கு மூக்கு. ஆமா. அப்புறம் என்ன பாட்டு பண்ணாரு? நிறைய பண்ணாரு. மனப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏட்டு மூட்டி வயக்காட்ட உழுது போட்டு செல்ல கண்ணு பசு தலைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. நான் என்ன சொல்றேன், அந்த காலத்துல மாடு இருந்துச்சு, அந்த காலத்துல கலப்பு இருந்துச்சு, உழுக நிலம் இருந்துச்சு, அதுக்காண்டி மாட்டுக்கு போட்டு போட்டு. இன்னைக்கு மாடு இல்ல, நிலம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு யாரு இருக்கா? மனுஷன் இருக்கிறான், இயந்திரமா இருக்கிறான். இவங்க நாங்க பாட்டு போட்டு கொடுத்தோம். அம்மையா, இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் தான் சொன்னாரு, இந்த டிராக்டர்னு வந்துருச்சு. ஆமா, அப்பெல்லாம் மாடு பூட்டி ஏர் நடத்துவாங்க. இன்னைக்கெல்லாம் டிராக்டர் வந்துருச்சுயா. மாடு வேண்டாம், மனுஷன் வேண்டாம், டிராக்டரே உழுதுடும்னு சொல்லும் போது நம்மாழ்வார் சிரித்துக் கொண்டே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன சொன்னார்? நீ சொல்ற டிராக்டர் எத்தனை கூட சாணி ஓடும்னு கேட்டாரு. எல்லாரும் சிரிக்கிறீங்க இல்ல? ஏர் நடத்துகிற போது மாடு தருகிற சாணம் அதே நிலத்திற்கு உரமாக பயன்படும். ஆனால் இந்த டிராக்டர் புகைய கக்குதே, நாம தானே எண்ணெய் வாங்கி ஊத்தணும், மனிதனுக்கும் மாட்டுக்கும் வேலையே இல்லாம போயிடுமே, அப்ப மனித குலத்திற்கு உழைப்புக்கு பஞ்சம் வந்துருமேன்னு அன்னைக்கே சிந்தித்த முன்னோர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. அவங்க எல்லாம் இருந்த மண்ணிய இந்த மண் நடுவுல அன்னைக்கு இந்த முன்னோர்கள் சிந்தித்தார்கள். ஏன்னு தெரியுமா? அவங்க சிந்திக்கிறதுக்கு அன்னைக்கு காரண பொருளா மாடு இருந்துச்சு, வயல் இருந்துச்சு, கலப்பு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கு மாடு இல்லைங்க. ஏங்க, நீங்க அந்த காலத்துல மாட்டு வண்டியில போனீங்க, மாட்டுக்கு பாட்டு போட்டீங்க. நாங்க இன்னைக்கு ஆட்டோல போறோம், ஆட்டோக்கு பாட்டு போட்டோம். ஆட்டோவுக்கு பாட்டு வச்சிருக்கீங்களா? ஆமா, ஆட்டோக்கார ஆட்டோக்கார 4 பேர் மாட்டுக்கும் ஆட்டோக்கும் சரியா போச்சா? அப்புறம் என்ன பாட்டு பாடினாரு? அந்த காலத்துல பொண்ணு எங்க கூட்டி போறோம்? நீங்க ஆட்டோக்காரன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஒண்ணு நினைவுக்கு வருது. நீங்க பல ஆட்டோக்களுக்கு பின்னால எழுதி இருக்கிறத பார்க்கலாம், பிரசவத்திற்கு இலவசம்னு. ஆனா உண்மையிலுமே சொல்றேன், ஆட்டோக்களில் எழுதி இருக்கிற இந்த வாசகம் எந்த ஆஸ்பத்திரியிலாவது எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை சிந்தியுங்கள். தயவு செய்து புரிஞ்சவங்க நல்லா கைதட்டுங்க. உண்மையிலுமே சொல்றேன், அன்றாடம் ஏழை தொழிலாளியான ஆட்டோக்காரர் கூட ஒரு ஏழை கர்ப்பிணி பெண்ணை ஏற்றி மருத்துவமனைக்கு செல்ல நினைக்கிற போது அந்த பொண்ணுகிட்ட காசு வாங்குறத கருணையோடு வேண்டாம்னு தவிர்க்கிறார்களே. எத்தனையோ தனியார் மருத்துவமனைகளில் இயல்பான பிரசவத்தை கூட அறுவை சிகிச்சை பிரசவமாக மாற்றி விடுகிறார்களே. இது என்ன நியாயம்?
எவ்வளவு காலம் மாறி தெரிஞ்சுங்க. அவர் சொன்னாங்க, பார்த்தா நாங்க பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டி வந்தா அன்னைக்கு பாட்டு போட்டீங்க, இன்னைக்கு பொண்ணை யாரா வீட்டுக்கு கூட்டி வரமா? அப்புறம் இப்ப நீங்க உங்க பொண்ணை வீட்டுக்கு கூட்டி வந்தீங்க, இப்ப நான் என் முன்னாடி வீட்டுக்கு கூட்டி வந்தேன். எல்லாரும் என்ன பண்றோம்? பொண்ணு வீட்டுக்காரங்களா இப்படியே மண்டபத்துக்கு அப்படியே நீ அப்படியே மண்டபத்துக்கு வராங்களா? அப்படியே மண்டபத்துல தாலி கட்டுறோம். பொண்ணு வீட்டுக்காரங்க இப்படியே போறாங்க, மாப்பிள்ளைக்கு அப்படியே வந்துறாங்க. இந்த காலத்துல பாட்ட போட முடியுமா? இப்ப மண்டபம் ஒருவேளை இந்த பாட்டை பார்த்து மண்டபத்துல போட வச்சுக்கலாம், அவன் தாலி கட்டின பிறகு பொண்ணு என்ன மண்டபத்துக்கான கூட்டி போக முடியும்? அப்ப நம்ம நடுத்தர போக முடியும்? நாம ஏன் நடுத்தர உள்ளவெல்லாம் பொண்ணு இப்ப மண்டபத்துக்காக கூட்டி நம்ம இங்கே போறது? அப்ப காலம் மாறுதுலங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நாட்டுல வந்து காலத்துக்கு இந்த மாதிரி நல்ல பாட்டு போடுறதாக இந்த காலத்து கவிஞோட சிறப்பு. இருக்கீங்களா? இப்ப உங்களை பத்தி ஒரு வார்த்தை பேசுறேன், நீங்க என்ன சாதாரண நடுவரா? நீ சொல்லுங்க. இந்த உலகத்துல எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் சென்று நாள்தோறும் தமிழ் பரப்பக்கூடிய ஒரு அற்புதமான நடுவர் எங்க கோப்பா ரவிக்குமார். நன்றி. உங்க பேருக்கு என்ன பெருமை இருக்கு? உங்க ஊர் பேர் இருக்கு. ஆமா. என்ன ஊரு? பெருந்துறை. பெருந்துறை அப்படின்னு சொன்னா யாரு? அந்த ரவிக்குமாரா அப்படின்னு கேக்குறாங்க. ரவிக்குமார் அப்படின்னா யாரு? பெருந்துறை ரவிக்குமாரா அப்படிங்கிறாங்க. பேரால ஒரு மனுஷனுக்கு பெருமையா, இல்ல ஊரால ஒரு மனுஷனுக்கு பெருமையா? பேரால ஊருக்கும் இந்த மாசத்துல ஒரு 4 தேதி இருக்கு, நீ குறிச்சுக்கப்பா. பேரால ஊருக்கும் பெருந்துறை ரவிக்குமார் சொன்னாங்க, ரவிக்குமாரா பெருந்துறை சொன்னாங்க. இதுக்கு இந்த மாதிரி பாட்டு ஏதாவது மஞ்சுளா பாடினாரா? ஆனா நான் பாடுவேன். இதுக்கெல்லாமா பாட்டு வச்சிருக்கேன். ஆமா. தள்ளி உட்காருமா. பழைய பாட்டு வந்து பக்கத்துல உட்காரு. படவா படவா பேரால படவா. பிறந்த ஊருக்கு புகழ சார்பா நடுவர்கிட்ட 2 கேள்வி. என்ன கேள்வி? ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்க, ரொம்ப கஷ்டமான கேள்வியா கேட்கவா? ரொம்ப கஷ்டமான ஈஸியான கேள்வி. ஒண்ணு இல்ல சார், என்ன மாதிரி ஒரு அடங்காத பையன், உன்ன மாதிரி ஒரு அடங்காத பையன். சரி, எங்க பழனியா அக்கா மாதிரி ஒரு அழகான பொண்ணு. சார் என்ன சார்? எங்க அக்கா சார் அகலமான பொண்ணுன்னு சொல்லு, அழகான பொண்ணுன்னு சார். சொல்லு. உங்களுக்கு தான் சார் எங்க அக்கா அகலமான பொண்ணு. எனக்கு மட்டும் இல்ல, அந்த ஐயா கூட சொல்றேன், ஏண்டம்பு அரிசி மூட்டை சாச்சி போட்ட மாதிரி உட்கார்ந்து இருக்குதுங்கிறாரு சார். எனக்கு எங்க அக்கா அழகான பொண்ணு சார். இப்ப நான் என்ன கேள்வி கேட்டிருக்கேன்? அடங்காத பையனுக்கும் அழகான பொண்ணுக்கும் வித்தியாசம் என்ன? என்ன? உங்க அக்கா புகழ ஒரத்த நாட்டுல வந்து கேட்டுப்பாரு, தெரியும். எங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. என்னப்பா? அடங்காத பையனுக்கும் அழகான பொண்ணுக்கு என்ன வித்தியாசம்? அதை சொல்லுங்க. அடங்காத பையன், இது அழகான பொண்ணு. இது பையன், இது பொண்ணு. இது நடுவு சொல்ற பதிலாங்க. இதுக்காக இந்த அறிவு சார்ந்த மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. நீ சொல்ல. அடங்காத பயலுக்கு அழகான பொண்ணு வித்தியாசம்னா எல்லாரும் தன்னை மறந்து கை தட்டுறாங்க தெரியுமா? நீ சொல்லியா பாப்போம். அடங்காத பயலுக்கு அழகான பொண்ணு வித்தியாசம் தெரியுமா? நீ சொல்லியா கை தட்டுறாங்களான்னு பாப்போம். அடங்காத பையன் ஊரை சுத்துவான், போரா சுத்துவான். அழகான பொண்ணு ஊரே சுத்தும். கடைசியில சுத்தல்ல விட்டு போயிருவா, அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சு உட்கார்ந்து இருப்பேன். சார் நீங்க பெருசா பேசுறீங்க சார். நீங்க இந்த மேல எப்படி இறங்கி போறீங்க? இறங்கி போறப்ப இந்த பக்கம் பார்த்தா ஒரு 500 ரூபாய் காசு கிடக்கு. இங்கயா கீழே நீ கொஞ்சம் நடுவர் வேலை பாரு. இந்த பக்கம் எவ்வளவு கிடக்கு? 500 ரூபாய் கிடக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் காசு கிடக்கு. 1000 ரூபாய் செல்லாதியா? எந்த ஊர்ல இருக்க சார்? நான் சொல்றது கேளுங்க. இந்த பக்கம் 500 ரூபாய் கிடக்கு. சரி. இந்த பக்கம் 1000 ரூபாய் கிடக்கு. கேள்வி செல்லுமா செல்லாதானே? இல்ல இல்ல 1000 ரூபாய் நோட்டு செல்லாது. 2500 அது உங்களுக்கு தேவையே இல்ல. இந்த பக்கம் 500 ரூபாய் கிடக்கு, இந்த பக்கம் 1000 ரூபாய் கிடக்கு. சரி. நீங்க நடந்து போறீங்க. நீங்க தமிழ்நாட்டில் பரபரப்பா நடுவர், சமூகத்தில் நல்ல செய்திகள் நடுவர். நீங்க இந்த நடுவர் இந்த 1000 ரூபாய் எடுப்பீங்களா, இந்த 500 ரூபாய் எடுப்பீங்களா? நான் ரெண்டையும் எடுத்து டவுசர்ல போட்டு ஊரா முட்டு காசு ஏன் நீங்க இப்படி ஆசை? எப்ப யாருதுன்னு கேட்டு குடுக்கற வரைக்கும் பத்திரமா வச்சிருக்கணும்ல, அதுக்காக வச்சு. அவ்வளவு நல்ல மனுஷன் பேசுறாங்க. அப்புறம் நான் நல்லாவே இல்லையா சார்? ஒண்ணு வேணாங்க. நம்ம வீட்டுல ஆடு இருக்கு. ஆடு, அந்த ஆட்டுக்கு சுகர் இருக்கா? ஆட்டுக்கு சுகர் வராது. கொலஸ்ட்ரால் இருக்கா? வராது. பிபி இருக்கா? வராது. பிரஷர் இருக்கா? வராது. நம்ம வீட்டுல மாடு, அந்த மாட்டுக்கு சுகர் பிபி கொலஸ்ட்ரால் ஏதாவது இருக்கா? மாட்டுக்கு எதிய சுகர் பிபி பிரஷர்லாம் ஒண்ணு வேணாம். நம்ம வீட்டுல நாய், அந்த நாய்க்கு சுகர் பிபி கொலஸ்ட்ரால் நாய்க்கு வளர்க்கிற நாய்க்கு இருக்கா? எதுவுமே இல்ல. ஆனா நம்ம ஆம்புலன்ஸ் போட்டோம் பார்த்தோம்னா சுகர் இருக்கு, பிபி இருக்கு, பிரஷர் இருக்கு. ஏன் மாரடைப்பெல்லாம் வருது? ஏன்? என்ன காரணம்? ஏன் எப்பா சக்தி வளையமே உத்து பாக்குதியா? இந்த பையன் ஏதோ சொல்ல போறான்னு. அங்க ஒரு அக்கா நம்ம வீட்டுல வளர்க்கிற ஆடு மாடு கோழி இதுக்கெல்லாம் சுகர் பிபி பிரஷர் எதுவுமே இல்ல. ஆனா மனுஷன் நம்மளுக்கு மட்டும் இருக்கு. ஏன் தெரியுமா? அதுக்கு பொண்டாட்டி இல்ல. நமக்கு பொண்டாட்டி இருக்கு. இதுக்கு ஒரு ஐயா வேகமா கைதட்ட வந்தாரு. ஆயா பக்கத்துல இருக்கிறத பார்த்து அப்படியே அமைஞ்சிட்டாரு. ஒரு பொண்டாட்டியால மனுஷன் இவ்வளவு கஷ்டப்படுறானே. எங்கேயோ வாங்கினதை இங்க வந்து பேசுறேன். இவன் கூட ஜாலியா சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்குன்னா ஒரு மனுஷனுக்கு பாட்டு தானங்க சந்தோஷம் மகிழ்ச்சி தரும். இதுக்கு நாங்க பாட்டு போட்டு கொடுத்தோம். எப்படி கொடுத்தாருமா? ஆசை வச்ச ஆண்டியா
ஒரு பாட்டு என்பது ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்தா நல்ல கைது மறந்து போற மாதிரி இருக்கு. நம்ம பகுதியில் எடுத்த படம் தான் பாக்கியராஜ் சாரோடைய படம். அற்புதமான படம் உண்மையிலுமே. அதுல வந்த பாட்டு சார் ஒண்ணு வேணாங்க. நீங்க காலம் மாறி போச்சு. நீங்க வாத்தியார் அறிமுகப்படுத்துறீங்க. ஆமாயா. எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 40 வாத்தியார் வேலை பாக்குறோம். எத்தனை வாத்தியார் வேலை பாக்குறோம்? உங்க ஸ்கூல்ல 40 வாத்தியார். எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 964 பசங்க படிக்கிறாங்க. எத்தனை பசங்க படிக்கிறாங்க? 960. 964. அத நீ கரெக்டா சொல்லியா? நான் கரெக்டா நீங்க நடுவர் தானங்க. சும்மா சொல்ல வேண்டியதுதானே. 964 உங்களோட சேர்ந்து நானும் பேசிக்குவாரு. 964 பசங்க பாருங்க. பேச்சாளர்கள் 40 நிமிஷம் பேசுறாங்க, 20 நிமிஷம் பேசுறாங்கன்னா பேசிட்டு உட்கார்ந்துறாங்க. நான் 3.5 மணி நேரத்துக்கு நான் முக்கிட்டு இருக்கேன். உண்மையிலுமே 3 பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டு மணி 2.5 மணி நேரம் ஆச்சு. முக்கவும் முடியாம முனகவும் முடியாம நான் உட்கார்ந்துருக்கேன். நடுவில் மொத்தம் 964 பசங்க படிக்கிறாங்க. 964 பயலுக்கும் எங்க ஸ்கூல்ல வேலை பாக்கிற 40 வாத்தியார்ல எல்லா பயலுக்கும் என்னதான் முடிக்கும். ஏன் ஸ்கூலுக்கு உங்களை மாதிரி அவ்வளவு பெரிய அறிவாளியா? நான் அறிவாளி என் பொண்டாட்டி சொல்லதே இல்லையா? இல்ல எங்க அக்கா பாலினியம் அக்கா மாதிரி நான் போட்டு அழகாவா இருக்கேன். நடுவரா உட்காந்துருக்கனால அமைதியா உட்காந்துருக்கேன். நீங்க பொறாமையில உட்காந்துருக்கீங்க. பொறாமல பொங்குது பேசு சார். நான் உங்களை மாதிரி அறிவாளி இல்லை, எங்க அக்கா மாதிரி அழகா இல்ல. சரி. இருந்த பொழுதும் 964 பயலுக்கும் என்ன பிடிக்குமே. ஏன்பா? ஏன்னா என்ன காரணம்? எங்க பள்ளிக்கூடத்துல பாடமே நடத்தாத வாத்தியா நான் ஒருத்தன் மட்டும்தான். ஏற்கனவே வாத்தியார்களை கண்டா கழுவி ஊத்துறாங்க. நீ வேற மேடை ஓட்டு பாடமே நடத்தாத வாத்தியார்னா அந்த கடைசியில இருந்து அண்ணன் எல்லாம் கை தட்டுறாங்க. அங்க வர எழுதுட்டு கை தட்டு. நான் ஏன் சார் பாடம் நடத்த மாட்டேன்? ஏன் பாடம் நடத்த? நான் எங்க பள்ளிக்கூடத்து பிடி வாத்தியார், விளையாட்டு வாத்தியார். ஊதி வாத்தியார். ஊதி அந்த ஊதி வாத்தியார் கை தாங்க சார். அந்த ஊதியா நீங்க பள்ளிக்கூடம் திறந்தாச்சுங்க. இன்னைக்குதான் 3ஆம் நாள். அன்னைக்கு லேட்டா வந்தான். நான் கேட்டேன் பிடி கேட்டேன்னா அந்த பேரை பார்த்து ஏன்டா லேட்டுன்னு சார். லேட்டா போச்சு சார். அதான் ஏன்டா லேட்டுன்னு சார். எங்க தாத்தா செத்து போயிட்டா சார். தாத்தா செத்தா ஏன்டா ஸ்கூலுக்கு வந்தேன்னு வராட்டிதான் நீங்க அடிக்கிறீங்க, ஹெட்மாஸ்டர் அடிக்கிறாரு, கிளாஸ் அடிக்கிறாரு, எல்லாம் சேர்ந்து ஒரு அடிக்கிறேன்னா. நான் பாத்தீங்கன்னாக்க போயிட்டு எங்க ஹெட்மாஸ்டர் சார் மகேஷ் வந்திருக்கான் சார், அவங்க தாத்தா செத்து போயிட்டான்னு சொன்னேன். அவர் பாத்தீங்கன்னா உடனே போய் ஹெட்மாஸ்டர் மகேஷா உடனே வீட்டுக்கு அனுப்புங்கன்றாரு. ஏன் சார்னு கேட்டா மகேஷ் தாத்தா தான் எங்க ஸ்கூலுக்கு கெமிஸ்ட்ரி லேபை கட்டி கொடுத்தவரு. எங்க ஸ்கூலுக்கு கெமிஸ்ட்ரி லேபை கட்டி கொடுத்து பாத்தீங்கன்னா ஹெட்மாஸ்டர் சார் அந்த மகேஷ் போயிட்டேன். அவர் சொன்னாரு உடனே வீட்டுக்கு அனுப்புங்க. சரி போயிட்டாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு எங்க ஹெட்மாஸ்டர் ஜெய்சங்க வாங்கினாரு. போயிட்டு என்ன சார்னு கேட்டா 100 ரூபாய் காசை கொடுத்து மாலை கொண்டு மகேஷ் போட்டாரு. சாயங்காலம் 4 மணிக்கு மாலை வாங்கிட்டு மகேஷ் தாத்தாரு போறாங்க. அங்க பார்த்தா ஊரே அமைதியா இருக்கு. அங்க பார்த்தா ஒரு பெரிய மனுஷன் வந்தாரு. அவர்கிட்ட பார்த்து என்னையாரு கேட்டா இந்த மாதிரி எங்க தாத்தா செத்து போயிடான்னு சொன்னான். சரி யாரான்னு கேட்டா அந்த வச்சுக்கலேன் இந்த மாதிரி பயலுக்கு பிடிச்ச மாதிரி இங்க அந்த போட்டு கொடுத்தான். என்னம்மா தேவி சக்கம்மா உலகம் தலையில தொங்குது நியாயம்மா. என்னம்மா தேவி சக்கம்மா. மோசமா போகல. உண்மையிலுமே ஒரு விஷயம் என்னன்னா வாழ்க்கையில பெத்தவங்க எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஆசிரியர்கள். கைவிட்டுங்க. உண்மையிலுமே என்ன காரணம் அப்படின்னா இந்த மண்ணுக்கு நம்மை கொண்டு வந்தவர்கள் பெற்றவர்கள்னா மண்ணுக்கு வந்த நம்மை முன்னுக்கு கொண்டு வருகிறவர்கள் தான் ஆசிரியர்கள். அந்த சமுதாயத்தை நம்ம இன்னைக்கும் மதிச்சு பேசணும். நடுவுல காலங்கள் மாறுதுங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி பாட்டு போறாங்க. நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லி முடிக்கிறேங்க. ஒரு வீட்டு வாசல சாம்பல் இருக்குல்ல, சாம்பல். ஒரு வீட்டு வாசல இருக்கின்ற சாம்பல் கோயிலுக்குள்ள போனா என்னவா மாறுது? விபூதியா மாறுது இல்ல. ஒரு சாதாரண தண்ணீர் கோயிலுக்குள்ள போனா எப்படி மாறுது? தீர்த்தமா மாறுது இல்ல. நம்ம வீட்டுல சமைக்கிற ஒரு சாதம் கோயிலுக்கு போனா எப்படியா பிரசாதமா மாறுது. ஆனா மனுஷன் நம்ம கோயிலுக்கு போற மனுஷன் எப்படி மாறணும்? புனிதனா மாறணுமா? மாறலையே. இந்த நாட்டில் மனுஷன் இப்படி இருக்கிறாங்கிறதுக்கு அன்னைக்கு ஒரு பாட்டு போட்டு கொடுத்தாங்க. மனுஷன் இங்க நம்ம அழகா சொல்லுவான். மனசுக்குள்ள நாய்களும் நரிகளும் நால்வகை பேய்களும் நாட்டியமாடுதடா. மனிதன் தோடுயாது புசலும் எங்களும் எனடா. அட வாங்கடா 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 சொல்லாது சங்கதி சொல்லுறங்கேலடா. அந்த அந்த வந்தா கிட்டவா இல்ல முஸ்லிமா இல்ல இந்துவா. நடுவுலே இந்த நாட்டில் எல்லோரும் சமம் என்று சொன்னது இந்த காலத்து கவிஞங்க. நான் என்ன சொன்னா அந்த உலகத்தை வந்து தாயை பத்தி சொல்றாருங்க. அந்த தாயை மட்டும் சொல்லி முடிச்சுக்க காலத்தை அறிவிக்கிறது. இந்த உலகத்திலங்க ஒவ்வொரு வீட்டிலும் தெய்வம் வந்து இருக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக தாங்க ஒவ்வொரு வீட்டிலும் தாயை படைத்திருக்கிறார். ஒவ்வொரு வீட்டிலும் வாடுகின்ற ஒவ்வொரு தாயும் அந்த மாரியம்மனுக்கு நிகரான தெய்வம்ங்க. ஆனா தாயின் பெருமையை நீ அந்த காலத்துல சொல்லலங்க. ஆனா இன்னைக்கு எங்களோட இசைஞான இளையராஜா அம்மானா யாருன்னு சொல்லி கொடுத்தாங்க. அம்மானா யார் தெரியுமாங்க? அழகா சொல்லுவான். அம்மானா சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா.
அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. கண்ணில் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொள்ளும் சாமி சாமி. கெட்டவன மதிச்சா நீ உத்தமனே தாண்டா, அந்த உத்தமையே மறந்தா நீ செல்லவனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் இன்னைக்கு காலத்துக்கு ஏற்றாற்போல் இன்று வாழக்கூடிய கவிஞர்களும் நல்ல பாடல்களை தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா பழைய பாட்டு தான் நல்ல பாட்டு, இன்னைக்கு உள்ள பாட்டு மோசமான பாட்டுன்னு சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க. காலம் என்ன சொல்லுதோ அதற்கான தீர்வுகளை நாங்களும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே மக்கள் மனக்குளிர பாடிய கவிஞர்கள், மக்கள் மனதில் உள்ள நல்ல கருத்துக்களை சொன்ன கவிஞர்கள் இன்றைய புது கவிஞர்களை என்ற நல்ல தீர்ப்பை தருவிகள் நம்பிக்கையோடு இப்படி நிறைவு செய்கின்றேன். கடைசி ஒரு உருண்டை சோற்றை கூட நமக்கு போராடி ஊட்டிய தாய் தந்தையை கடைசி காலத்தில் ஒருவேளை சோற்றுக்கு கையேந்திபடி விட்டு விடாதீர்கள். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். உண்மையாகவே மிகச்சிறப்பாக பேசி இருக்கக்கூடிய தம்பி ராஜ ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். நம்ம சக்திபாளையத்துல புதிய பாடலுக்காக பேசுவதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதை மிகச்சிறப்பா எனக்கு தெரிஞ்சு இளையராஜா அவர்களை ஞாபகப்படுத்தினார். ஒரு நாளைக்கு முன்பாக, நேற்று தான் அவங்களுக்கு பிறந்த நாள், இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பிறந்த நாள். எனக்கு தெரிஞ்சு கிழக்கு வாசல்ங்கிற ஒரு படத்துல அவர் போட்ட ஒரு பாட்டு, குறிப்பா அந்த பாடலுக்கு முன்னாடி இருந்த தொகையராவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் லைட்டா எப்போ கொடுங்கண்ணே. தாங்கிடதத்த தருகிறதத்த தலாங்குதத்த தருகிறதறிகிற தாங்கிடதத்த தருகிறதத்த தலாங்குதத்த தருகிறதறிகிற தாங்கிடத தருகிறத தருகிற தாங்கிடத தருகிறத தருகிற தாங்கிடத